அறியாமல் செய்த வில்வார்ச்சனை ஒரே இரவில் மோட்சத்தை பெற்றுத் தந்தது. அது எந்த தலம்? வாருங்கள், கதை சொல்லும் திருத்தலங்கள் வரிசையில் இந்த பதிவில் நாம் காணவிருக்கும் தலம் என்ன என்பதை பார்க்கலாம். குருவே சரணம். ஒரு வேடனுக்கு மோட்சம் கிடைத்த சிவஸ்தலம், சிவராத்திரி வழிபாட்டிற்கென்றே உரிமை பெற்ற தலம். அந்த தலம் திருவைகாவூர். புராண காலத்தில் தவநிதி முனிவர் என்பார் ஆழ்ந்த தவத்தில் இருந்த பொழுது ஒரு மானை துரத்தி கொண்டு வேடன் ஒருவன் அப்பகுதிக்கு வந்தான். முனிவரோ மானுக்கு அபயம் அளித்தார். கோபமடைந்த வேடன் அம்பு எய்து அதனை கொல்ல முயன்றான். அக்கணமே சிவபெருமான் புலி வடிவில் தோன்றி வேடனை துரத்தினார். உயிர் தப்பும் பயத்தில் ஓடிய வேடன் அருகில் இருந்த வில்வ மரத்தில் ஏறினான். புலியும் மரத்தின் அடியிலேயே நின்றது. பொழுது மெல்ல இருளத் துவங்கியது. இரவு தொடங்கியது. தூங்கிவிட்டால் கீழே விழுந்து விடுவோமோ என்கிற பயத்தில் இரவு முழுவதும் வேடன் ஒவ்வொரு வில்வ இலையாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். அவனுக்கு தெரியாமலேயே அந்த இலைகள் கீழே நின்றிருந்த புலியின் மீது அர்ச்சனையாக விழுந்தது. அந்த வில்வ இலைகள் யாவும் புலிவடிவில் இருந்த சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனையாக அமைந்ததுதான் சிறப்பு. அன்றைய தினமோ மகா சிவராத்திரி. உண்ணாமல் உறங்காமல் வில்வத்தால் சிவனை வழிபட்ட சிவராத்திரியின் விரத பலன் முழுவதும் அவனுக்கு கிடைத்தது. விதிப்படி அதிகாலையில் அவனது ஆயுள் முடிவதால் வேடனின் உயிரை கவர்வதற்காக யமதர்மர் அங்கு வந்தார். ஆனால் இரவு முழுவதும் செய்த வில்வார்ச்சனை புண்ணிய பலனாக மாறி அவனை காத்து நின்றது. தக்ஷணாமூர்த்தி வடிவில் தோன்றிய சிவபெருமான் யமனை தடுத்து இறுதியில் வேடனுக்கு மோட்சம் அருளினார். இந்த அதிசய நிகழ்வினை நினைவு கூறும் வகையில் இந்த திருவைகாவூர் தலத்தில் சிவராத்திரியொட்டி அமையும் அமாவாசை விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. முதலில் கருவறையில் சிவபெருமானுக்கு தீபாராதனை நடைபெறும். பின்னர் கோபுரவாசலில் நிற்கும் வேடனுக்கும் காட்டப்படும். தொடர்ந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுடன் வேடனும் வேடுவச்சியும் திருவீதி உலா காண்பது இத்தலத்தின் அரிய சிறப்பு. நமக்கு தெரியாமலேயே செய்கின்ற சிவபூஜை கூட உண்மையான பலனையும் அருளையும் பெற்றுத்தரும் என்பதற்கு இந்த கதையும் தலமும் சாட்சியாக விளங்குகின்றது. சிவராத்திரி புகழ்பெற்ற இந்த திருவைகாவூர் திருத்தலமானது கும்பகோணத்தில் இருந்து சுவாமிமலை செல்கின்ற வழியில் வலதுபுறத்தில் செல்கின்ற பாதையில் பயணித்தால் 10வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. இது போன்ற பதிவுகளுக்கு இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். குருவே சரணம். ஓம் நம சிவாய.